வணக்கம் அன்பர்களே. நாம வேர்களை தேடி நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் முற்கால சேரர்களின் இறுதி மன்னன் குறித்து பார்க்க போகின்றோம். சென்ற பகுதியில் முற்கால சேரர்களின் 8ஆம் மற்றும் 9ஆம் தலைமுறை மன்னர்களான சேரமான் மாரிவன்கோ அல்லது மாவன்கோ மற்றும் சேரமான் கோகோதை மார்பன் குறித்து பார்த்தோம். திரு KN சிவராஜ பிள்ளை அவர்கள் தன்னுடைய த குரோனாலஜி ஆஃப் தி ஏர்லி தமிழ்ஸ் என்கின்ற புத்தகத்தில் வெளியிட்டுள்ள அட்டவணையின்படி இந்த மன்னர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் எப்படி ஒரு 10 தலைமுறைக்குள் 16 சேர மன்னர்களை தான் புகுத்தி இருப்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அது இல்லாமல் ஒரு 4 சேர மன்னர்கள் விடுபட்டு போனதையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இவர்களை பற்றி நாம் சென்ற பகுதியில் பார்த்தோம். சேரமான் வஞ்சன், சேரமான் ஆதன் அவினி, கோட்டம்பலத்து துஞ்சிய மா கோதை மற்றும் பெருங்கடுங்கோ. இவர்கள் அல்லாமல் இன்னும் சில சேர மன்னர்களை அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் தன்னுடைய சேர மன்னர் வரலாறு புத்தகத்தில் காண்பிக்கின்றார். சேரமான் அந்தை, சேரமான் நம்பிக்குட்டுவன், சேரமான் இளங்குட்டுவன், இந்த பெயர்களை எல்லாம் அவர் சங்க பாடல்களிலிருந்து எடுத்து நமக்கு முன்வைக்கின்றார். இப்போ திரு KNS அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போதுமான ஆதாரம் இல்லாததால் தான் இந்த மன்னர்களை எல்லாம் அந்த 10 தலைமுறைக்கான அட்டவணைக்குள் கொண்டு செல்ல முடியவில்லை என்கின்ற கருத்தினை முன்வைத்து, எதிர்காலத்தில் மேற்கொண்டு தரவுகள் கிடைத்தால் இவர்களையும் நாம் மீள்பார்வை செய்து இந்த கால அட்டவணைக்குள் கொண்டு செல்ல இயலும் என்கின்ற குறிப்பினை வைக்கின்றார். அந்த வகையில் அண்மை காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் பொறித்த சேர நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கரூர் அருகே இருக்கின்ற அமராவதி ஆற்றுப்படுகையில் குட்டுவன் கோதை, மாக்கோதை என்ற பெயர்கள் பொறித்த வெள்ளி நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை கண்டெடுத்த அகழாய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோம நாட்டிலே அகஸ்டஸ் மற்றும் டைபீரியஸ் போன்ற மன்னர்கள் வெளியிட்ட இந்த போர்ட்ரேட் காயின்ஸை ஒத்து இவை இருக்கின்றன. இந்த ரோம பேரரசர்களாகிய அகஸ்டஸ் மற்றும் டைபீரியஸின் உருவம் பொதித்த நாணயங்கள் அந்த கோயம்புத்தூர் கரூர் பகுதி முழுவதிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கு கிமு 1 கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை காலக்கணிப்பும் கொடுத்திருக்கின்றனர். அப்போ அந்த காலகட்டத்திலேயே சேர நாட்டிற்கும் ரோம பேரரசுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு இதனால் நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. இது தவிர இந்த அமராவதி ஆற்றுப்படுகையிலிருந்து மாக்கோதை என்கின்ற பெயர் பொறித்த நிறைய சீல்ஸ் என்று சொல்கின்ற முத்திரைகளை இன்று கண்டெடுத்திருக்கின்றனர். இவற்றின் காலத்தை ஒரு 100 பொது யுகத்திற்கு முன்னிருந்து 100 பொது யுகம் என்று காலக்கணிப்பு செய்திருக்கின்றனர். அப்ப இந்த கோதை மரபு மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்களாகவும் முத்திரைகளாகவும் இவை இருக்க வேண்டும். அந்த அளவில் அடுத்தபடியாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிக முக்கியமான தரவு சேர மன்னர்களின் பெயர் தாங்கிய கல்வெட்டுக்கள். கரூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் தென்கரையில் புகழூர் என்கின்ற இடத்தில் இந்த கல்வெட்டுக்கள் கண்டறியப்பட்டன. 1928 இவை கண்டறியப்பட்டும் திரு ஐராவதம் மகாதேவன் அவர்கள் 1965களில் இந்த பகுதிக்கு சென்று நேரில் படிக்கும் வரை இவற்றின் முக்கியத்துவம் வெளி உலகுக்கு கொண்டு வரப்படவில்லை. இந்த புகழூர் அப்படிங்கிறது தான் தேவாரங்களில் இடம்பெறுகின்ற புகலியூர் அப்படிங்கிற கருத்தை ஐராவதம் மகாதேவன் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இந்த பகுதி இன்று வேலாயுதம் பாளையம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு ஆறு நாட்டார் மலை என்று ஒரு மலை, அந்த மலையுடைய பழைய பெயரே புகலிக்குன்று அப்படிங்கிற கருத்தையும் மகாதேவன் தெரிவிக்கின்றார். அங்கு இருக்கின்ற ஒரு கல்வெட்டில் தமிழ் பிராமியில் பொறிக்கப்பட்ட அந்த ஆவணத்தை படித்து மகாதேவன் அவர்கள் பெரும் வியப்புக்கு உள்ளானார். சங்க காலத்தை சார்ந்த ஒரு முதல் கல்வெட்டு இது என்று அவர் குறித்திருக்கின்றார். அந்த கல்வெட்டில் தா அமனன் யாற்றோர் செங்காயபன் உரைய கோ ஆதன் செல்லிரும்பொறை மகன் பெருங்கடுங்கோ மகன் இளங்கடுங்கோ இளங்கோ ஆக அறுத்த கல், அதாவது சேர மன்னன் பெருங்கடுங்கோவால் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு சாசனம். அதில் அவன் சேரமான் கோஆதன் செல்லிரும்பொறையின் மகன் என்கின்ற தரவு வைக்கப்படுகின்றது. இந்த
பெருங்கடுங்கோ தன்னுடைய மகனான இளங்கடுங்கோவின் பட்டம் சூட்டும் விழாவை முன்னிட்டு செங்காயபன் என்ற பெயர் கொண்ட ஒரு சமணத் துறவிக்கு நன்கொடையாக வழங்கிய செய்தியை இந்த கல்வெட்டு நமக்கு காட்டுகின்றது. பாலியோகிராஃபி என்று சொல்லக்கூடிய பழைய எழுத்துரு ஆய்வின் அடிப்படையில் இந்த கல்வெட்டை 2ஆம் நூற்றாண்டு பொதுயுகம் என்று திரு மகாதேவன் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இதே பாறையில இன்னொரு பகுதியிலையும் சில படுகைகள், அவற்றிற்கு மேல் சில பெயர்கள் பாதி அழிந்த நிலையில் கிடைத்திருக்கின்றன. அதுல பார்த்தீங்கன்னா பித்தன், கொற்றன் போன்ற பெயர்கள் தமிழ் பிராமியில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் கடுங்கோ நாடு என்று ஒரு பகுதி இருந்ததாகவும், அங்கிருந்து ஆட்சி செய்த மன்னர்கள் கடுங்கோ என்ற பெயர் பெற்ற மன்னர்களாக இருந்தனர் என்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். கேரள மாநிலத்தில் வள்ளுவ மாவட்டம் என்கின்ற பகுதி 18ஆம் நூற்றாண்டு வரையிலுமே தனிப்பட்ட சீஃப்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிற்றரசர்களின் ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா கடுங்கோவூர், கடுங்கோபுரம் என்ற பெயர் தாங்கிய ஊர்களும் இருந்தன. இவை யாவும் இந்த கடுங்கோ மரபின் ஆட்சியின் கீழ் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற குறிப்பினையும் திரு துரைசாமி பிள்ளை அவர்கள் வைக்கின்றார்கள். சேர மன்னன் பெருங்கடுங்கோ ஒரு மிகச்சிறந்த சங்க புலவனாக நமக்கு காட்டப்படுகிறார். அவர் பாடியதாக 58 பாடல்கள் நமக்கு சங்க இலக்கியத்தில் கிடைக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா 57 பாடல்கள் பாலை திணையில், அதாவது பாலி நிலத்தில் காதலர்களின் பிரிவை குறிக்கக்கூடிய ஒரு திணை, அந்த திணையில் அவர் அமைத்திருப்பதால் அவருக்கு பேரே பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று ஆயிற்று. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் இளங்கடுங்கோவும் சங்க இலக்கிய பாடல்களை குறிப்பாக மருத திணையில் பாடி மருதம் பாடிய இளங்கடுங்கோ என்ற பட்டத்தை பெற்றார். இன்றைக்கு நமக்கு அவர் பாடியதாக ஒரு 3 பாட்டு 2 அகநானூரிலும் 1 நற்றிணையில் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. ஒருவேளை இவர் பாடி இன்னும் நிறைய பாடல்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். அகநானூறு பாடல் 96இல் இளங்கடுங்கோ ஒரு வரலாற்று குறிப்பினை நமக்காக விட்டு செல்கின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் எப்படி இந்த அகம் சார்ந்த பாடல்களில் இந்த புலவர்கள் ஒரு வரலாற்று தரவு என்று நிறுவாமல் ஒரு உதாரணத்திற்காகவோ அல்லது மேற்கோளாகவோ காட்டுகின்ற செய்திகள் நமக்கு முக்கியமான வரலாற்று தரவுகளாக கொள்ளப்படுகின்றன. அந்த அளவில் இந்த பாடலில் ஒரு தலைவன் பரத்தையர் வீட்டிற்கு சென்று திருப்பி வருகின்றான். அவனுக்கு வாயில் மறுக்கின்றாள் தோழி. இதுதான் களம். அதில் அந்த மருதத்திணை சார்ந்த பாடல் ஆரம்பிக்கிறது. காஞ்சி ஊர ஒன்தொடி ஆயத்துள்ளும் நீ நயந்து கொண்டனை என்ப ஓர் குறமகள் அதுவே. காஞ்சி ஊரனே, நீ அழகிய வளையல்கள் அணிந்த அந்த பெண்கள் கூட்டத்தில் ஒருத்தியோடு கூடியிருந்தது இன்று ஊரே தெரிந்து விட்டது. செம்பொன் சிலம்பின் செறிந்த குரங்கின் கலுள் மாமை அகுதை தந்தை அண்ணல் யானை அடுபோர் சோழர் வெண்ணெல் வைப்பின் பருவூர் பரந்தலை இரு பெரு வேந்தரும் பொருது களத்து ஒழிய ஒளிருவாள் நல் அமர் கடந்த ஞான்றை களிறுகவர் கம்பலை போல அலராகின்றது பலர்வாய்ப்பட்டே. அஹ்தை என்பவள் ஓர் அழகிய பெண். மாமை நிறம் தளதளக்கும் மேனிக்கு சொந்தக்காரி. அவளுடைய தந்தை சோழ மன்னனின் ஒரு முக்கியமான தளபதி. அவன் யானை மீதேறி பருவூர் என்னும் இடத்தில் சோழ படைகளை அழைத்து சென்று சேர மன்னனையும் பாண்டிய மன்னனையும் ஒரு சேர தோற்கடித்தான். அந்த போரில் அந்த மன்னர்கள் இருவரும் மாண்டுவிட அவர்கள் யானைகள் கைகொள்ளப்பட்டன. அப்பொழுது ஊரே இந்த பருவூர் வெற்றியை பற்றி எப்படி பேசிற்றோ அதைவிட ஆரவாரமாக இன்று நீ பரத்தையிடம் சென்றதை ஊர் பேசுகிறது என்று தலைவி சுட்டிக்காட்டுகிறாள். இப்படி ஒரு சேர மன்னனே சேரர்களும் பாண்டியர்களும் சோழரிடம் தோற்றதை வைத்து ஒரு பாடலை வைக்கின்றார். அடுத்து பெருங்கடுங்கோ கலித்தொகையில் பாலை கலியிலும் குறுந்தொகை அகநானூறு மற்றும் புறநானூறு எல்லாவற்றிலும் மிக அற்புதமான பாடல்களை நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஆனால் இந்த பாடல்களை எடுத்து ஆராயும் இடத்து அவற்றிலும் அவனுடைய ஆட்சி குறித்த வரலாற்று தரவுகள் எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை. பொதுவாக அந்த காலத்தில் சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை பற்றியும் அறம் குறித்தும் குறிப்பாக மன்னர்களுக்கு சொல்லப்பட்ட நீதிகள் பற்றியும் ஆட்சி குறித்தும்
பெருங்கடுங்கோ சொல்கின்ற செய்திகள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன. அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் எப்படி இந்த பொது யுகம் முதற்கொண்டு இந்த வேத நாகரிகத்தின் கதைகளும் புராண செய்திகளும் தமிழ் பகுதிக்குள் வேகமாக ஊடுருவி வந்தன என்பதை இந்த பெருங்கடுங்கோ தன்னுடைய பாடல்களில் பதிகின்ற செய்திகள் மூலம் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். மூவையில் எரித்த முக்கன் முதல்வனாம் சிவபெருமானை பற்றியும், பாண்டவர்களில் ஒருவனான பீமன் பற்றியும், பாண்டவர்கள் ஐவரையும் வைத்து தீயில் இரையாக்கிய அந்த அரக்கு மாளிகை கதை பற்றியும், மீன்கொடி உடைய காமக்கடவுள் காமனை பற்றியும் பெருங்கடுங்கோ பாடியிருக்கின்றார். இயற்கை காட்சிகளை வர்ணிப்பதில் பெருங்கடுங்கோவிற்கு இருந்த ஆற்றலை சுட்டி காட்டி நற்றிணையில் ஒரு பாடலை முன்வைக்கின்றார் அவை துரைசாமி பிள்ளை. நற்றிணை பாடல் 202 பாலைத்திணை. ஒரு தலைவன் தலைவியை அழைத்து கொண்டு ஒரு காட்டுப்பகுதி வழியே செல்கின்றான். அப்போ என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கின்ற கோங்க மரங்களை அவளுக்கு காட்டி பூத்து குலுங்குகின்ற அந்த கோங்கம் பூக்களை பார்க்கும் பொழுது வானத்தில் அருமி நட்சத்திர கூட்டம் என்று கருதப்படுகின்ற கார்த்திகை நட்சத்திர கூட்டம், த பிளேடஸ், மிக பிரகாசமாக இருக்கின்ற கார்த்திகை மாதத்தில் வரிசையாக விளக்குகள் வைத்து கொண்டாடுகின்ற அந்த கார்த்திகை தீபம் போல இருக்கின்றது என்ற குறிப்பினை வைக்கின்றார். கண்டிசின் வாழியோ குரமகள் நுந்தை அருமீன் பயந்த அரம்சை திங்கள் செல் சுடர் நெடுங்கொடி போல பல் பூங்கோங்கம் அணிந்த காடே. இதை எடுத்து கூறி துரைசாமி பிள்ளை என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த கார்த்திகை தீபம் அல்லது நம்ம பெரிய கார்த்திகை இன்னைக்கு சொல்றோம், இது எப்படிப்பட்ட ஒரு பழந்தமிழரின் ஒரு விழா என்பதையும், தொடர்ந்து இடைக்காலத்தில் இதை பற்றிய குறிப்பு தேவாரத்தில் வருகின்றது என்பதை பற்றியும், ஞானசம்பந்தர் எப்படி திருமயிலை பதிகத்தில் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடுகின்றார் என்பதையும் குறித்து, இப்படிப்பட்ட அருமையான பழந்தமிழ் விழாக்களை விட்டு இன்று கார்த்திகையை கைவிட்டு தீபாவளியை தீவளியாக்கி இருளிரவில் தோசை தின்றுழலும் இக்காலத் தமிழர்களுக்கு இதன் அழகு எங்கனம் தெரிய போகிறது என்று வருந்துகிறார். கலித்தொகையில் பாலைத்திணையில் வருகின்ற பாடல் 2. இங்க ஒரு அருமையான கருத்தை பெருங்கடுங்கோ முன்வைக்கின்றார். தோழி தலைவிக்கு கூறுகின்றாள், இடனின்றி இறந்தோர்க்கு ஒன்று ஈயாமை இழிவியென கடனிறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமோ? பொருளை தொலைத்துவிட்டு இல்லை என்று தம்மிடம் வந்தவர்க்கும் இருக்க இடமில்லை என்று வந்தவர்க்கும் பொருள் ஈதல் பொருட்டு அதனை தேடிக் கொண்டு வர இவ்வாறு செல்ல துணிந்திருக்கின்றாய். ஐய, வடமீன் போல் தொழுது ஏத்த வயங்கிய கற்பினாள் தட மென் தோள் பிரியாமே பொருளாயின் அல்லதை நீ பிரிந்தால் இவள் வாழமாட்டாள். எனவே வடமீன் போல நிலை பெற்றிருக்கும் கற்பினை உடைய இவளை பிரியாமல் இருக்கும் பொருண்மையை முதலில் நீ தேடிக்கொள். புன்கண் கொண்டு இணையவும் பொருள்வையின் அகரல் அன்பு அன்று என்று யான் கூற, அன்புற்று கால் வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு தாழ்வு நின் தொல் கவின் தொலைதலஞ்சி என் சொல்வரை தங்கினர் காதலோரே. பிரிதல் அன்பு இல்லை என்று நான் சொன்னதை கேட்டு அங்குசத்திற்கு அடங்காத யானை யாழின் ஓசையை கேட்டு அடங்கிற்றாம். அதுபோல் தலைவன் நான் கூறியது கேட்டு பொருள் தேட செல்லும் நிமித்தத்தை கைவிட்டான் என்று தோழி தலைவிக்கு சொல்கின்றாள். அப்போ இந்த பாட்டில் எப்படி தொலைவில் சென்று பொருள் தேடுதலை விட அருகிலிருந்து உறவுகளை காப்பது முக்கியம் என்கின்ற கருத்தை பெருங்கடுங்கோ அன்று பாடிச் சென்றார். அக்கருத்து இந்த காலகட்டத்திற்கும் பொருத்தமாக வருகின்றது. இதுபோல பார்த்தீங்கன்னா குறுந்தொகையிலே அருமையான ஒரு பாலை காட்சி. ஒரு தலைவன், அவன் செல்வ குடும்பத்தை சார்ந்தவன். இப்போ அவனும் என்ன பண்ணுறான், தலைவியை விட்டு பொருள் தேட செல்ல துணிகின்றான். அப்போ தோழிக்கு இந்த தலைவன் பிரிவதற்கான உண்மையான காரணமே பொருள் தேடுவதாகத்தான் இருக்குமா என்கின்ற சந்தேகம் கூட ஏற்படுகின்றது. அதற்கு விடையாக தலைவி பாடுவதாக அமைகின்றது இந்த பாட்டு. குறுந்தொகை பாடல் 283. தலைவன் பொருள்வயின் பிரிந்த பொழுது தலைவி தோழியிடம் சொன்னது, உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார் இல்லோர் வாழ்க்கை இரவினும் இழிவு என சொல்லிய வன்மை தெழியக் காட்டி சென்றனர் வாழி தோழி என்றும் கூற்றத்து அன்ன கொலைவேல் மறவர் ஆற்றிருந்து அல்கி வழங்கினர் செகுத்த படு முடை பருந்து பார்த்திருக்கும் நெடுமூது இடைய நீரில் ஆரே. தோழி
தம்முடைய முன்னோர்களால் தேடி வைக்கப்பட்ட செல்வத்தை செலவு செய்து அழித்து வாழ்பவர்கள் செல்வமுடையவர்களாக இந்த உலகத்தவரால் கருதப்பட மாட்டார்கள். தாமாக ஈட்டிய பொருள் அல்லாமல் மூதாதையர் சொத்தில் அமர்ந்து உண்பது என்பது பிச்சை எடுப்பதை விட கேவலமான செயல். இப்படி சொல்லி மன வலிமையோடு என் தலைவன் பொருள் தேடுவதற்காக சென்றிருக்கின்றான். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் அவன் செல்கின்ற அந்த பாதையில் கொலை தொழிலை செய்யும் வழிப்பறி கொள்ளையரும் அப்படி அவர்கள் வழிப்போக்கர்களை கொன்றுவிட அதனால் உண்டான புலாலை தின்பதற்காக அங்கு உட்கார்ந்திருக்கும் பருந்துகளையும் நினைத்துத்தான் நான் கவலைப்படுகின்றேன் என்று அந்த தலைவி சொல்கின்றாள். இப்படி ஆண்மைக்கு அழகு என்பது முன்னோர் சேர்த்து வைத்த பொருளை வைத்து வாழாமல் தானாகவே சுயமாக பொருளீட்டி வாழ்தல் என்று சங்ககாலம் தொட்டு நிலவி வந்த ஒரு வாழ்வியல் கருத்தினை இங்கு பெருங்கடுங்கோ நமக்கு சுட்டி காட்டுகிறார். இப்படி பாடிய இந்த பெருங்கடுங்கோவினை திரு கேனஸ் அவர்கள் தன்னுடைய அந்த கால அட்டவணையில் ஒரு சேர மன்னனாக காட்டாத போதிலும் புகழூர் கல்வெட்டின் அடிப்படையில் அவன் ஒரு சேர மன்னனாக நாம் கொள்ள வேண்டியுள்ளது. அவனுடைய மகனான மருதம் பாடிய இளங்கடுங்கோவையும் நாம் சேர மன்னர் பரம்பரையில் சேர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக கேனஸின் அட்டவணையில் இறுதியாக இடம்பெறுகின்ற சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறை. இவனை பற்றி சங்கப்புலவர் பொய்கையார் பாடுகின்றார். இப்போ பொய்கையார் இவனுடைய முற்கால தலைமுறையை சார்ந்த கோக்கோதை மார்பன் பற்றியும் பாடியிருப்பதால் ஒரு முக்கியமான ஒரு லீனியர் லிங்க் போயட்டாக நமக்கு இங்கு காட்டப்படுகின்றார். நற்றிணை பாடல் 18இல் எப்படி இந்த கணைக்கால் இரும்பொறை மூவன் என்கின்ற ஒரு சிற்றரசனை போரில் தோற்கடித்தான் என்பது குறித்தும், தோற்கடித்ததோடு நிற்காமல் அவனுடைய பல்லை பிடுங்கி தன்னுடைய தொண்டி நகருக்கு கொண்டு வந்து கோட்டை சுவரில் பொறித்து வைத்தான் என்பது பற்றியும் அந்த பாடலில் அவர் வர்ணனை செய்கின்றார். இந்த சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறையை போரில் தோற்கடித்து சிறைப்பிடித்த சோழ மன்னன் செங்கனானை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு பகுதியில் பார்த்திருக்கின்றோம். அந்த லிங்கை நான் இங்கே தருகின்றேன். சோழ மன்னன் கோச்செங்கனான் திருப்போர் என்ற இடத்தில் நடந்த போரில் இரும்பொறையை தோற்கடித்து அவனை குடவாயில் கோட்டம் என்கின்ற இடத்தில் சிறை வைக்கின்றான். அப்படி சிறையில் இருக்கும் பொழுது புறநானூற்று பாடல் ஒன்றினை இந்த இரும்பொறை பாடுகின்றான். மனதை உருக்குகின்ற அந்த பாடலில் சிறையிலிடப்பட்டதால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை அவன் விவரிக்கின்றான். குளவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பார். குழந்தை பிறந்து இறந்தாலும் தசை பிண்டமாக பிறந்தாலும் கூட அது ஒரு ஆள் இல்லை என்று கருத்தில் கொள்ளாமல் என்னுடைய முன்னோர் அதற்கு வீர மரணம் கொடுக்க வேண்டும் என்று கருதி வாளினால் உடலை கீறி புதைப்பர். தொடர்படு ஞமலியின் இடர்படத்து இரிய கேள் அல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தனிய தாமிறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே. இப்படிப்பட்ட குடியில் பிறந்த நான் இன்று போரிலே மார்பில் புண்பட்டு இறக்கின்ற உரிமையற்று இன்று சிறையில் வாடுகின்றேன். வயிற்றில் இருக்கின்ற தீயினை நீக்கிக் கொள்ள இந்த காவலாளிகளிடம் தண்ணீர் கேட்டேன். அப்படி அவர்கள் கொண்டு வந்த தண்ணியை குடிக்கக்கூடிய நிலைமையில் நாயை விட கேவலமாக இங்கு இருக்கின்றேனே. இப்படி வாழ்வதற்காகவா இவ்வுலகில் என் பெற்றோர் என்னை ஈன்றெடுத்தனர் என்ற கேள்வியை வைக்கின்றான். இந்த பாடலுக்குரிய பழைய உரைகளில் இப்பாடலை பாடிவிட்டு இரும்பொறை கொண்டு வந்து தரப்பட்ட நீரை அருந்தாமலே அங்கு சிறையிலேயே உயிர் விட்டதாக குறிப்புகள் வைக்கப்படுகின்றன. ஆனா பிற்காலத்துல இந்த இரும்பொறையின் முடிவு குறித்து புதிதாக ஒரு கதை உருவாயிற்று. இந்த பொய்கையார் என்ன பண்றாரு, இந்த சோழ மன்னன் கோச்செங்கனானை பற்றி களவழி 40 என்கின்ற ஒரு நூலை செய்கின்றார். இந்த நூலை பற்றியும் நம்ம ஏற்கனவே பகுதி 87இல் பார்த்திருக்கின்றோம். அதில் எப்படி இரும்பொறையின் மிக நெருங்கிய நண்பனாக காட்டப்பட்டு பொய்கையார் இந்த களவழி 40ஐ இயற்றி அதை கோச்செங்கனானின் முன்னிலையில் அரங்கேற்றி அந்த சோழ மன்னனிடம் இரும்பொறையை விடுவிக்குமாறு ஒரு மனுவை வைத்ததாகவும் அதற்கு சோழ மன்னன் செவி சாய்த்ததாகவும் பின்னாளில் ஒரு கதை உருவாகின்றது. இந்த கதை எப்படி உருவாயிற்று என்பதை
மிக விரிவாக பகுதி 87 எடுத்து கூறுகிறது. இந்த இருமுறையின் காலத்தோடு இந்த முற்கால சேரர்களின் ஆட்சி என்பது கிட்டத்தட்ட முடிவு வந்துவிடுகின்றது என்பதையும், அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 100 வருடத்திற்குள் அந்த சேர மன்னர்களின் பரம்பரையே இல்லாமல் போய்விடுகிறது என்பதையும் திரு KNS அவர்கள் குறிப்பிடுகின்றார். இப்போ இந்த முற்கால சேரர்களின் ஆட்சி முடிவு குறித்து நாம் பார்க்கும் இந்த தருணத்தில் கஜபாஹு சின்க்ரனிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க வேண்டி உள்ளது. 1904ஆம் ஆண்டில் தான் வெளியிட்ட த தமிழ்ஸ் 1800 years ago என்கின்ற புத்தகத்தில் திரு வி கனகசபை பிள்ளை அவர்கள் இந்த சின்க்ரனிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலக்குறிப்பை முதன்முறையாக வைக்கின்றார். இது சிலப்பதிகாரத்தில் இடம்பெறுகின்ற சில வரிகளின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு கூற்று. சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்கூட்டுவன் என்பவன் வடக்கிலே இருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து பத்தினி தெய்வமாம் கண்ணகிக்கு ஒரு கோயில் நிறுவி அதற்கு குடமுழுக்கு செய்ததாகவும், அதற்கு பல மன்னர்கள் வந்ததாகவும், அதில் ஒருவன் இலங்கையை சார்ந்த கயவாகு என்கின்ற குறிப்பையும் இளங்கோஅடிகள் வைக்கின்றார். இப்போ பின்னாடி வந்த உரையாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கயவாகுவை இலங்கை நாட்டை சார்ந்த மகாவம்சா என்று சொல்லக்கூடிய த கிரானிக்கல்ஸ்னு சொல்லுவோம். அது வரலாற்று தரவுகள் நிறைந்த ஒரு பதிவு. அதிலே இடம்பெறுகின்ற கஜபாஹு கககாமினி என்கின்ற ஒரு இலங்கை நாட்டு மன்னனோடு பொருத்தி பார்க்கின்றனர். அவனுடைய ஆட்சி காலம் 113 134 பொது யுகமாக நமக்கு காட்டப்படுகின்றது. இப்போ எப்படி இந்த ஒரு ஒப்பு நோக்கு வந்தது என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். இப்போ நமக்கு தெரியும், சிலப்பதிகாரம் என்பது ஒரு கற்பனை கதை என்கின்ற அளவில் அதில் இருக்கின்ற பாத்திரங்கள் யாவுமே கற்பனை பாத்திரங்கள் தான். ஆனால் சேர மன்னர்களின் வரலாறு குறித்த பல தரவுகளை தருகின்ற பதிற்றுப்பத்தை நாம் ஒரு வரலாற்று பதிவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். பதிற்றுப்பத்தில் ஒவ்வொரு பத்தும் ஒரு சேர மன்னனின் புகழை குறித்து ஒரு புலவர் பாடியது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இதை தொகுத்த தொகுப்பாளர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு பத்துக்கு பின்னாடியும் ஒரு பதிகம் வைக்கின்றார். அந்த பதிகத்தில் தொகுப்பாசிரியர் தன்னுடைய கருத்துக்களை சேர்த்து பதிகின்றார். இப்படி சேர மன்னன் கடல் பிறக்கோட்டிய செங்கூட்டுவனை பற்றி பதிற்றுப்பத்து 5ஆம் பத்து பாடுகின்றது. அதை இயற்றியவர் பரணர். இந்த 5ஆம் பத்தை தொகுத்த தொகுப்பாசிரியர் அந்த கடல் பிறக்கோட்டிய சேரன் செங்கூட்டுவனை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதுகின்ற சேரன் செங்கூட்டுவனோடு ஒப்பிட்டு இருவரையும் ஒரு மன்னனாக கருதி தன்னுடைய அந்த பதிகத்தில் பின்வருமாறு பாடுகிறார். கடவுள் பத்தினி கல்கோள் வேண்டி காணவில் காணம் கனையின் போகி. இந்த கடல் பிறக்கோட்டிய செங்கூட்டுவன் தான் வடக்கே கண்ணகிக்கு சிலை அமைக்க கல்லெடுக்கச் சென்றான் என்று எழுதி வருகின்றார். அது மட்டுமல்ல, அப்படி கல்லெடுத்து கொண்டு வந்ததாகவும், வருகின்ற வழியிலே கங்கை நதியில் அந்த கல்லை நீராட்டி புனிதப்படுத்தியதாகவும், வருகின்ற வழியில் அவனை எதிர்த்த ஆரிய மன்னர்களை போரில் தோற்கடித்ததாகவும், இப்படி எல்லா செய்திகளையுமே சிலப்பதிகாரத்தின் செங்கூட்டுவனோடு ஒப்பிட்டு தவறுதலாக அவர் புரிந்து கொண்ட இந்த 5ஆம் பதிகத்தின் குட்டுவன் மேல் ஏற்றி பாடி காண்பிக்கின்றார். இதற்கு பின்னால் வந்த அரும்பத உரையாசிரியர் மற்றும் அடியார்க்கு நல்லார் போன்றவர்கள் இந்த பதிகத்தில் தரப்பட்டுள்ள இந்த செய்திகளை ஒப்பு நோக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டனர். இதன் அடிப்படையில் பின்னால் வருகின்ற கனகசபை பிள்ளை என்ன செய்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய கஜபாஹு சின்க்ரனிசம் அப்படிங்கிற அந்த ஒப்பீட்டை அளிக்கின்றார். இதை பார்த்தீங்கன்னா 1956இல் வையாபுரி பிள்ளை முதல் பின்னால் 1973இல் வந்த கமில் ஜுவலபில் முதற்கொண்டு பல தமிழ் ஆய்வாளர்கள் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டனர். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சேர நாணயங்கள் மற்றும் குகை கல்வெட்டுக்கள் இல்லாத காலத்தில் அவை ஒத்துக்கொள்ளப்பட்டன. இன்று நம்மிடையே நிலவி வரும் இந்த புதிய வரலாற்று பூர்வமான தரவுகளின் அடிப்படையில் டைக்கின் உள்ளிட்ட அறிஞர்கள் இந்த கஜபாஹு சின்க்ரனிசம் என்பதை இன்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக இதுவரை கிடைத்த தொல் அகழாய்வு தடங்களை கொண்டும் சங்க இலக்கிய தரவுகள் கொண்டும் நமக்கு முற்கால சேரர்களின் இறுதி மன்னனாக கணைக்கால் இரும்பொறையே காட்டப்படுகின்றான். இந்த புகழூர் கல்வெட்டு போன்ற கல்வெட்டுக்களின் அடிப்படையில்
மீள்பார்வை செய்து 1932 கேன் சிவராஜ பிள்ளை அவர்கள் எழுதி வைத்து சென்ற இந்த முற்கால மன்னர்களின் அட்டவணையில் பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ போன்ற மன்னர்களை நாம் சேர்க்க வேண்டி உள்ளது. அந்த அளவில் முற்கால சேர சோழ பாண்டியர்களின் வரலாறு குறித்த ஆய்வு இந்த பகுதியில் நிறைவு பெறுகிறது. அடுத்த சில பகுதிகளில் நாம் சங்க காலத்தில் வாழ்ந்த முக்கியமான சில சிற்றரசர்கள் பற்றி பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக நாம் அடுத்த ஆட்சியாளராக இங்கு காட்டப்படுகின்ற களபிரர் ஆட்சி குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.